தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் பிறக்கும்போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் ராகுவும், பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சனி கேதுவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதனும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை 13ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திற்கும், 15ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கும், 22ஆம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. மீன ராசி இருக்கிறதுலேயே மிக மிக நல்ல பலன்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. ராசிநாதனுடைய பார்வை 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் மிக வலிமையாக இருக்குது. அது மாதிரி பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை ராசிநாதனே பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார், சுக்கிரன் பார்க்குறார். மிக மிக வலிமையாக இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஸ்தானங்களுமே உங்களுக்கு மிக வலிமையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 15ஆம் தேதி உங்களுடைய ரணர ரோகாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றதுனால உடல் நலத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள், ஒரு பயம், அது எல்லாமே போயிடும். அதே மாதிரி குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு, ஒரு பாசம், அது எல்லாம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் அனைத்து விதமான ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவருடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய சுகஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்கிறதுனால பூமி, வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே போயிடும். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், குழந்தைகள் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள். பெண்களுக்கு மிக மிக அனுகூலமான ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய சாதனையை நீங்கள் புரிவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் வலிமை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சாதனைகளை நீங்கள் புரிவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். நன்றி, வணக்கம்.